நிறைய நெரேட்டிவ்ஸ் இருக்காங்க. தவறான தகவல் பரப்புறது, அவங்களுக்கான நெரேட்டிவ் செட் பண்ற மாதிரி ஆட்களுக்கு என்ன மாதிரி எச்சரிக்கை விடுறது? என்னது தவறான தகவல் இது குறித்து சமூக வலைதளத்தில் போடுறது, அவங்க ஒரு பர்செப்ஷன் சொல்லி நெரேட்டிவ் செட் பண்ற மாதிரி விஷயங்கள் ஈடுபடுறாங்க. அந்த பொண்ணே அந்த இடத்துக்கு போனது தப்புங்கிற மாதிரி எல்லாம் நெரேட்டிவ் செட் பண்றாங்க. we request people from desisting அவங்களோட வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணாம இண்டிவிஜுவல்ஸோட பிரைவசியை வந்து we have to respect. ஸோ இவங்க செஞ்சது ரைட்டா தப்பாங்கிற வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்ஸ் யாரும் பாஸ் பண்ண வேண்டாம். திஸ் இஸ் தேர் ஃப்ரீடம், தேர் திங். சம்பந்தப்பட்ட கல்லூரியில இது சம்பந்தமா விசாரணை எது பண்றோமா சார்? அந்த முதல்வர்கிட்ட ஏதாச்சும் பேசிக்கிறோமா? எல்லார்ட்டையும் இன்னைக்கு 2 நாளா வந்து we are into fixing the accused has been secured. அவங்க செக்யூர் பண்ணியாச்சு. Now we will go for all other sort of investigations. இப்போ விக்டிம் வந்து எத்தனை மணிக்கு நம்ம பார்த்தோம் சார்? ஏன்னா அவங்க மறைஞ்சு இருந்தாங்க. இது வந்து around 4 o'clock பார்த்தோம். அதெல்லாம் நாட் நெசசரி ஃபார் திஸ் திங். அதெல்லாம் அவங்களோட இண்டிவிஜுவல் திங். அதை we can't say in public. கைது செய்யப்பட்ட மூவர் ஏதோ கட்சி அமைப்பு சார்ந்தவங்க எந்த கட்சியிலும் இல்ல இப்போதைக்கு. 11:30க்கு தேட ஆரம்பிச்ச காவல்துறை 4 மணிக்கு தான் அந்த மாணவியை கண்டுபிடிச்சாங்க. ஒரு 5 மணி நேரம் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில வந்து மாணவியை கண்டுபிடிக்க. அதான் நடுவுல வந்து ஒரு பெரிய செவர் இருக்குங்க. செவருக்கு தாண்டி தான் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த செவருக்குள்ளேயும் போய் தேடி இருக்கோம். ஆனா பட் அந்த இடத்துலயும் வந்து பிச் டார்க்னஸ், ஒரு அதிகம் கும் இருட்டா இருக்கு அந்த இடமும். ஸோ தேடி வர்றதுக்கு அது கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. ஏன்னா வந்து நம்ம 3 ப்ரிமிசஸ் தேடணும். ஒன்று வந்து சிஐடிக்கு பேக்ல தேடணும், ஜிபிடிக்கு பேக்ல தேடணும், தென் நம்மளோட பிஹெச்சியோட பேக்ல தேடணும். அது இல்லாத ரயில்வே ட்ராக் வரைக்கும் போகணும். ஏன்னா வந்து உங்க எல்லாருக்குமே நீங்க எல்லாமே லோக்கல் தான், அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ நைட்ல வந்து வெளிச்சம் இல்லாத டயத்தில் நம்ம சர்ச் லைட்டை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 100 போலீஸ் வந்து அந்த இடத்துல கோமிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கார்னர்ல ஒரு ரொம்ப வந்து இருட்டான ஒரு பகுதியா இருந்ததுனால நமக்கு கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்க கொஞ்சம் சிரமமா இருக்கு. தவறான இன்ஃபர்மேஷன். என்னங்க விக்டிமோட போன் பறிமுதல் செஞ்சிருக்கோம், விக்டிமோட ரிங் பறிமுதல் செஞ்சிருக்கோம், தென் அந்த திருட்டு போன வெஹிக்கிள் ரிலேட்டட் திங்ஸ் பறிமுதல் செஞ்சிருக்கோம். அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல இல்ல, அவங்களா தான் வெளியே வந்தாங்க. என்னங்க நம்ம அதான் சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம குண்டாஸ் ஆக்ட் போடுறோம், ஆக்ட் 51A வந்து சிட்டி விட்டு வெளியே அனுப்புறோம், ரெவன்யூல வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பாண்ட் எக்ஸிக்யூட் பண்றோம். இந்த மாதிரி பல்வேறு குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் இருக்கு. என்பிடபிள்யூஎஸ் இருந்தா என்பிடபிள்யூஎஸ் உடனே எக்ஸிக்யூட் பண்ணி உள்ள போடுறோம். தென் குற்ற பின்னணி உள்ளவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய பழைய கேஸுகள் இருக்கக்கூடிய அந்த பெயில் எல்லாத்துக்குமே கேன்சல் பண்றதுக்கு நம்ம எல்லா கோர்ட்லயுமே பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்கோம். இட் இஸ் அண்டர் ஜுடிஷியல் பர்வியூ நவ். இல்ல அதான் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அங்க இருந்த பார் வந்து 2 years பேக்கே க்ளோஸ் பண்ணிருக்கு. நிறைய ஆபத்தான இடங்கள் சார், இருளான பகுதிகளில் லைட் போடுறதுக்கு, சிசிடிவி வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி இடம் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஓனர் ஆஃப் தி லேண்ட். அது யார் ஓனர் அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கணும். பிளஸ் அந்த எக்ஸிட் வேஸ்ல வந்து கேமராஸ் இருக்கிறது. இப்போ நம்ம சிட்டியில கூட 1400 கேமராஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி ஏரியாவுக்குள்ள அதோட என்ட்ரி எக்ஸிட்டை கவர் பண்ணி நம்மளோட கேமராஸ் நம்ம பிக்ஸ் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு 40 ஆண்டுகளுக்கு முன்னால போலீஸ் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிருச்சு. தமிழ்நாட்டு போலீஸ், தமிழ்நாட்டுல அந்த வழக்கம் இல்ல. நேத்து அனுமதிச்சிருக்கீங்க, இது தொடருமா? நேத்து அவங்க வந்து கட்சிகள் கேட்டா கொடுப்பீங்களா? நேத்து எது அனுமதி வாங்காம நடந்த போராட்டம், அது சம்பந்தமா வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடைபெற்று இருக்கு. சார், நேற்று நடைபெற்ற இந்த சம்பவத்துக்கு கோவை மாநகர காவல்துறையுடைய பாதுகாப்பு குறைபாடுதான் அப்படின்னு பாஜகவினுடைய வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டினாங்க. This is not for இது வந்து பொலிட்டிக்கல் பிரஸ் பிரீஃபிங் இல்ல. வாட் எவர் எஃபர்ட்ஸ் வி ஹவ் டேக்கன், வி ஹவ் கிளாரிட்டி பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் திங். ஸோ ரிலேட்டட் டு கேஸ் சொல்லுங்க. எவ்வளவு எல்லா இடத்துலயுமே இப்போ போலீஸ் அக்காவும் சரி, போலீஸ் ப்ரோவும் சரி,
நம்மளோட அவேர்னஸ் வெஹிக்கிள்ஸும் சரி எல்லா இடத்துலயும் அந்த ஆப்பை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சார் ஃபைனலா ஒரே கொஸ்டின் சார், ரெண்டு காலையும் சொல்ல வேண்டிய தேவை, ஏன்னா ஒரு காலையில சொல்றப்ப அவங்க இது வந்து அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது தான் நம்மளால டிசைட் பண்ண முடியும். நம்ம இங்க இருந்துட்டு டேபிள்ல உட்காந்துட்டு அதை நம்ம டிசைட் பண்ண முடியும், ஒரு காலா 2 காலான்னு. அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அதான் பண்ணிருப்பாங்க. என்னங்க? காவல் உதவி ஆப். தட் இஸ் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்வியூல வரும். நம்ம அதெல்லாம் டீடைலா அனலைஸ் பண்ணிட்டு if there is something which is not legal na they will take steps to ban that. இந்த இன்சிடென்ட் நடந்த அதே நைட்ல சார் சிங்கம்புணரி அவங்க ஏரியா இன்னொரு இன்சிடென்ட் நடந்தா சொல்றாங்களா சார்? சார் இப்ப இதே மாதிரி பிரச்சனைக்குரிய இடங்கள் நிறைய ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்களா? கிரைம் எல்லா பீட் ஆபீசர்ஸ்க்குமே கிரைம் ஹாட்ஸ்பாட்ஸ், ஆக்சிடென்ட் ஹாட்ஸ்பாட்ஸ், இந்த ஓப்பன் கிரவுண்ட்ஸ், ட்ரங்க் அண்ட் பிரால் நடக்கக்கூடிய ஏரியாக்கள்னு ஒவ்வொரு பீட் ஆபீசருக்கும் நம்ம பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ஏரியால ஈவினிங் அவங்க எல்லாம் போய் ரோந்து பண்றதுனால தான்